இப்போ இவர் சொல்கிற பட்ஜெட்டு வந்து இந்தியாவுடைய பட்ஜெட் அவ்வளோ இருக்காது, இவர் அவ்வளோ சொல்கிறாரு. 5000 கோடி அசால்ட்டாக செலவு பண்ணுறாங்க. 3200 கோடிக்கு முதலீட்டு ஈர்க்கிறதுக்காக முதல்வர் கூட ஒரு தனி விமானத்தில் போயிருக்காங்க ஒரு டீம். இது யாருடைய மக்களுடைய வரி பணம் தானே. இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்கள். அப்படியெல்லாம் வந்து 5000 கோடியெல்லாம் செலவு பண்ணல பொது தேர்தலுக்குன்னு சொல்லுங்கள். மத்தியில் எப்படி பாஜக அரசு மக்கள் விரோதமாக செயல்படுதோ அதேமாதிரி மாநிலத்தில் திமுக மக்கள் விரோதமாக செயல்படும் அப்படின்னு எந்த நாய் சொல்லுச்சு? நீங்க சொல்லாதீங்க. சொல்ற நாய் சொல்லட்டும். அப்புறம் நீங்க சொல்லாதீங்க. அதை நீங்க சொல்லக்கூடாது. ஒரு கால் தெருநாய்க்கு ஆதரவாளரா நீங்க? நீங்க சொல்லக்கூடாது. தெருநாய்க்கு ஆதரவாளரா நீங்க? ஜென்டில்மேன் நீங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணி. பாஜகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்குது. இந்தியாவிலே கல்வி சிறந்த மாநிலம் தமிழகம், அடுத்தது கேரளா. அப்பயே உங்க பிள்ளை லண்டன்ல போய் படிக்க வச்சுங்க. அவங்களுக்கு டைம் பாஸ்க்காக அனுப்புறாங்க. அது உங்களுக்கு என்ன வலிக்குது? யார் வீட்டுக்குள்ள போயிருக்கு லண்டன்? இப்படி பேசினா அப்படி பேசுறாரு, அப்படி பேசினா இப்படி பேசுறாரு. என்னையா இவரு? வேலைப்பளுவின் காரணமா என்ன வேலைப்பளு? அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அடிக்கிற பணத்தை என்ன சொல்ல முடியுமா? நீங்க பேசல, நான் பேசல. கொஞ்சம் குறுக்கிட கூடாது. முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முறைக்கு முறை எங்களுக்கு தெரியும் சார். முறை தெரியாமல நாங்க ஆளுங்கிட்டு உக்காந்து இருக்கோம். இத்தனை வருஷமா ஆண்டு எங்களுக்கு தெரியாத முறைங்கிற அந்த முறையெல்லாம் நாங்க இப்ப பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்கிற இவர் பொறுப்பு டிஜிபி ஆக்கி இவர் ரிட்டையர்ட் ஆகும்போது டிஜிபா ரிட்டையர்ட் ஆகணுன்றதுக்காக திமுக உடைய விசுவாசத்துக்காக இவங்க காட்டுற 3 மடங்கு மின்சாரம் கட்டணத்தை வந்து ஏத்தி இருக்கீங்க. நாங்க ஏத்தலமா. வீட்டு வரியா எடுத்துங்க. வீட்டு வரி அரசு ஈபிக்கு வந்து தனி வீட்டு வரிக்குமே ஒன்றிய அரசு கணக்கு சொல்றாங்க. ஒன்றிய அரசு வந்து எது சொல்லணும் அதை சொல்லணும். ஜிஎஸ்டி ஒன்றிய அரசு. இந்த பாருங்க, ஈபி வந்து அவன் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. சும்மா புரியாதீங்க. அவன் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரேட் ஏத்தணும்னு சொல்லித்தான் ஏத்திட்டு இருக்கான். நம்ம 6 மாசத்துக்கு ஏத்தாம 1 வருஷத்துக்கு நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கோம். சும்மா இந்த மாதிரி வாய் புளிச்சதோ மாங்க புளிச்சதோன்னு பேசாதீங்க தா. உண்மையை பேசுங்க தா. என்ன உண்மை? ஈபியில இன்னைக்கு என்ன ஆகுது? ஈபியை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாடு அரசு ரொம்ப லீலியண்டா நடந்துக்கிறது. ஆனா அது ஒன்றிய அரசு சொல்றத 100க்கு 1%, 2% நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதை செய்யறோம். அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, இப்போ மீட்டர் வந்து ஆர்டர் போட்டது இப்போதான் வர ஆரம்பிக்குது போல தெரியுது. வந்துச்சுன்னா அந்த மீட்டரை பொருத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாதந்தோறும் டேரிப்பு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுலேயும் ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது, மகளிர் விட்டு போன மகளிர்களுக்கும் இப்போ உதவித்தொகை கொடுக்கலாம். அதே மாதிரி லேப்டாப் கொடுக்கறதுக்கும் 20 லட்சம் லேப்டாப் ஆர்டர் போட்டு அதுவும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் 20 லட்சம் லேப்டாப்னு சொல்றீங்க. 4 வருஷமா கொடுக்கல. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு 4 வருஷம் ஏமா என்னமோ இப்ப தேர்தல் நெருங்குது இல்லையா? இந்த இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அவசர அவசரமா நம்ம விடுபட்ட மகளிருக்கு கொடுக்குறாங்க, லேப்டாப்பை கொடுக்குறாங்க. அந்த என்ன மீட்டர் வரும்போது ஸ்மார்ட் மீட்டர் அது ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 10 லட்சம் கோடிக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் 5 லட்சம் கோடி உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் சர்வசாதாரணம். அதுக்குதான் ஸ்மார்ட் இது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தாயா ஆர்டர் கொடுத்துருக்கோம். நீ வேற அதுல வந்துடும் இதுல வந்து ஏயா மொத்தமே இந்த நாட்டினுடைய இது பட்ஜெட்டு 4,000 கோடி தான். இப்போ 48,000 கோடி என்னமோ தான் பட்ஜெட்டு. நீங்க என்னமோ லட்சம் கோடி வருது, 10 லட்சம் கோடி வருது, கப்பல்ல வருது, கடல்ல வருதுன்னு இருக்கீங்க. ஆமா, இந்த நாட்டுடைய பட்ஜெட்டு 3 ஆண்டுகளுக்கு உண்டான பட்ஜெட்டுக்கு உண்டான தொகை சுவிஸ் வங்கியில இருக்குன்னு நானா சொல்றேன். சுவிஸ் வங்கியில அவ்வளவு பணம் இருக்கு. யாருடைய பணம் இருக்கு? உங்க வீட்டு பணம் இருக்கா? என் வீட்டு பணம் இருக்கா? இல்ல அண்ணன் வீட்டு பணம் இருக்கா? இவங்க மாதிரி தலைவர்களுடைய பணம் தானே இருக்காங்க. சுவிஸ் வங்கியில யாருடைய பணம் இருக்கு? சொல்லுடா, யாருடைய பணம் இருக்கு? இன்னைக்கு 3200 கோடி ரூபாய் முதலீடு ஜெர்மனிக்கு போயிருக்காரு. இவங்க தேர்தலில் 5000 கோடி அசால்ட்டா செலவு பண்றாங்க. நீங்க தான் பாத்தீங்களோ? இப்போ இவர் சொல்ற பட்ஜெட் வந்து இந்தியாவுடைய பட்ஜெட் அவ்வளோ இருக்காது, இவர் அவ்வளோ சொல்றாருங்க. 5000 கோடி அசால்ட்டா செலவு பண்றாங்க. 3200 கோடிக்கு முதலீட்டு ஈர்க்கிறதுக்காக முதல்வர் கூட ஒரு தனி விமானத்தில் போயிருக்காங்க ஒரு டீம். இது யாருடைய? மக்களுடைய வரி பணம் தானே. இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அப்படியெல்லாம் வந்து 5000 கோடி எல்லாம் செலவு பண்ணல பொது தேர்தலுக்குன்னு சொல்லுங்க. நீங்க 5000 கோடி வந்து பொது தேர்தலுக்கு செலவு பண்றதா வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. குற்றச்சாட்டு இல்ல, உண்மைடா அது. ஏமா
செல்லாதுன்னு அறிவிச்சிருவாமா. 5000 கோடின்னா ஒரு தொகுதிக்கு வந்து வெறும் 1,20,000 40,000 தான் செலவு பண்ணணும். அது 80 லட்சம் தான் செலவு பண்ண ஒரு தொகுதிக்கு. அது 80 வேற லட்சம். விஷயம். நான் அது என்ன எம்பிக்கு சொல்றேன்னா, தான் அது கூட. நீங்க ஒரு அந்த பூத் கமிட்டிக்கு மட்டுமே நீங்க வந்து 4 கோடி 3 கோடி செலவு பண்றீங்க. அந்த 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 அளவுக்கு மனசாட்சியே இல்லாம மனசாட்சி பேசாதீங்க. இல்ல, மனசாட்சியோட தான் பேசுறேன். உங்களுக்கு ஏது குறைஞ்சபட்சம் ஒரு மனசாட்சி? தொகுதிக்கு நீங்க தான் திமுக அடமானம் வந்து வச்சுட்டீங்களா? 25 ல இருந்து 50 கோடி ரூபாய் இந்த இல்ல வாட்டி நீங்க செலவு பண்ணணும். மனசாட்சியை எந்த சிறையில் அடவு 25 ல இருந்து 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுது ஒரு தொகுதிக்கு சொல்றேன் நான். அது காசு வேட்பாளருக்கு அது வாடகை வாக்காளர்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய வாக்காளருக்கு காசு கொடுக்கறது மற்ற எல்லாம் செலவு சேர்த்து 50 கோடி கிட்ட ஒரு 25 ல இருந்து 50 கோடி கிட்ட செலவு பண்றாங்க ஒரு தொகுதிக்கு. அப்போ இந்த காசு வந்து 5000 கோடி கிட்ட வருது. நீங்கள் 3200 கோடிக்கு வந்து நீங்கள் முதலீடு இருக்கிறதுக்காக ஜெர்மன் போயிருக்கீங்க. இப்போ இது யாரை ஏமாத்துறீங்க இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு பெரும் அளவுல முதலீட்டுக்கான புரிந்துணர்வே கிடையாது. ஆனா பெரும் அளவுல பண்ணதான் நீங்க விளம்பரம் ஏம்மா, படுத்திருக்கீங்க. இப்போ ஒன்று தானே ஆயிருக்கு. என்ன வரும் இப்போ பொறுத்துருங்க. உடனே இப்போ கட்டி கொடுத்த உடனே பிள்ளை பெற்றுக்கிட்டு கொடுக்குன்னு சொன்னாக்கா அப்போ மாசமா இருக்கவளத்தான் கல்யாணம் பண்ணணும். என்ன அறிவு கட்டதனமா இவரும் பேசுறாரு. இல்ல மாசமா இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணி இருக்காங்க. ஏற்கனவே அந்த 3 நிறுவனம் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆமா, இவங்க புதுசா அந்த நிறுவனம் வரல. ஏற்கனவே அந்த நிறுவனம் இங்க இருக்கு. முதலீடு பண்ணி அவங்க அந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. இயங்கிட்டு இருக்கிற அதாவது விரிவாக்கம் செய்யறாங்க. அது வந்து அதுவும் 3200 கோடி 3 நிறுவனத்துக்கு. எடப்பாடி குறைஞ்சது ஒரு முதல்வர் ஒரு நாட்டுக்கு குண்டாய் 2வது கார் தொழிற்சாலை ஹைதராபாத் போச்சு ஒப்பந்தம் போடுறாருன்னு சொன்னா குறைஞ்சது 1 லட்சம் கோடி ரூபாய்க்காச்சும் வந்து ஒப்பந்தம் போட்டாதான் அது முதல்வருக்கு உண்டான அழகு. இதெல்லாம் எம்எல்ஏ எம்பிகள் போய் ஏன்னா அதே டைம்ல வந்து கர்நாடகா முதல்வர் 24,000 கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. ஆனா இவர் வெறும் 7,000 கோடி தான் புரிந்து வருமா. பொறுத்திருந்து பாருமா, இன்னும் நிறைய வரும். ஆகையினால இப்போ 2வது பிரதமர் இப்போ சைனா போனார்ல, அவரே இப்போ 10 லட்சம் கோடிக்கு வந்து குறுந்தொரு பண்ண கையெழுத்து போட்டிருக்காரு. 10 லட்சம் கோடிக்கு. அதெல்லாம் வரும் சரியா? எல்லாம் வராமல் இல்லை, அது போட்டிருக்காரு. அவங்கள நம்ம ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வாங்க சீக்கிரமாக இங்கே வந்து ஆரம்பிங்க, நல்லா நம்ம இன்வைட் பண்ணணும் சரியா? அதனால் பார்ப்போம், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா ஒட்டு மொத்தத்துக்கு அவர் போட்டாருன்னா அதை எங்கே கொண்டு போகணும் வைக்கணுங்கிறத அவர் பிரதமர் அவர் குஜராத் தான் கொண்டு போவார். இன்றைக்கி குஜராத்துக்காரனுக்கு எண்ணெய் வாங்கினதுனால தான், இன்றைக்கி ரஷ்யாவில் அவன் எண்ணெய் வாங்கினதுனால தான் இன்றைக்கி அமெரிக்காக்காரன் நமக்கு 50% வரியை போட்டு இன்றைக்கி பாவம் இன்றைக்கி பல லட்சம் பேர் தொழிலாளிகள் வேலை இல்லாமல் திருப்பூர், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் இன்றைக்கி இப்போ நாசமாக போயிட்டுருக்கானுங்க. 2வது இன்றைக்கி டாலருடைய மதிப்பு இன்றைக்கி என்ன தெரியுமா? ஒரு டாலருடைய இந்தியா மதிப்பு 88.6. கதையை மாத்தாதீங்க. மத்திய அரசு ஒன்றிய அரசு பத்தி பேசாதீங்க. ஒன்றிய அரசு பத்தி பேசலாம், அது தனி டிபேட். 88.60 மத்தியில எப்படி பாஜக அரசு மக்கள் விரோதமா செயல்படுதோ அதே மாதிரி மாநிலத்தில் திமுக மக்கள் விரோதமா செயல்படுது அப்படின்னு எந்த நாய் சொல்லுச்சு? நீங்க சொல்லாதீங்க. சொல்ற நாய் சொல்லட்டும். அப்புறம் நீங்க சொல்லாதீங்க. அத நீங்க சொல்லக்கூடாது. ஒரு கால் தெருநாய்க்கு ஆதரவாளரா நீங்க? நீங்க சொல்லக்கூடாது. தெருநாய்க்கு ஆதரவாளரா நீங்க? ஜென்டில்மேன் நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணி. பாஜகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்குது. நாங்க திமுக டெல்லியில வந்து என்னன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கிறது ஆய்வுன்னு கத்துது. இங்க தமிழ்நாட்டுல பொதுத்துறை நிறுவனங்களுக்கெல்லாம் தனியாருக்கு விற்கிறது. கார்பரேஷனே கொடுத்துட்டாங்க. யாரு மாப்பிள்ளை என்னையா பேசுறீரு? கார்பரேஷனே கொடுத்துட்டாங்க. அவன் பரந்தூர் விமான நிலையம் ஒண்ணு வித்துட்டே வருவாங்க. புரியுதுங்களா? கேட்டா என்ன பண்ணுவாங்க? பாஜக அப்படி, பாஜக இப்படி. பாஜக என்ன செய்யுதோ அதை நீங்க அப்படியே வழிமொழிறீங்களா, வழி பின்தொடர்றீங்களா? நீங்க வர வர அப்ப நீங்க ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் தானே பயணிக்கிறீங்க. ஆமா ஆமா. இப்போ அவர் போனாராம் எந்த மாநிலத்துல 10 லட்சம் கோடி வாங்கியிருக்கான் சீனால, அது எந்த மாநிலத்தை குஜராத்துக்கு கொடுக்குறாரோ அந்த கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் ஏன் போனீங்க? பிரதமர் போட்டோம் வாங்கிட்டு வரட்டும், அதை வாங்கி வந்து உங்களுக்கு கொடுத்தா வாங்கிக்கிங்க. நீங்கள் போய் ஒரு முதல்வர் போய் ஒரு 3200 கோடி ரூபாய்க்கு முதலீட்டு ஒரே நாளையில தமிழகத்துக்கு கேவலமா? அது சாதாரணமான நீயே பேசிட்டு இருக்காதா? என்ன பேச விடு. கேளுங்க, உள்துறை செயலாளர்கள் போய் கொண்டு வரக்கூடிய பணம் முதல்வர் போக வேண்டியதே இல்லை. நீங்க ஓப்பனா சொல்லுங்க, இல்லைங்க நாங்க முதலீடு பண்ணதான் போனோம், முதலீடு ஈர்க்க போலன்னு சொல்லிட்டு போங்க. நாங்க டெபேட் பண்ண போறதே இல்லை. இல்ல நாங்க வந்து மருத்துவ சிகிச்சைக்கு போயிருக்கோம் சொல்லிட்டு போங்க. இல்ல சுற்றுலா போயிருக்கோம், போர் அடிச்சதுயா. எத்தனை நாள் தான் எடப்பாடி, சீமானு,
எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சண்டை போட்டு இருக்கணும். இப்போ ஊடால இந்த விஜய் வேற வந்துட்டான், ஏன்னா எத்தனை நாள் தான் அவன் திட்டிட்டு இருக்கானுங்க. சரி வெளிநாடு போய் ஜாலியாக இருக்க வந்தோம், அப்போலோவில் இருந்து பார்த்தேன், அங்கே ஜாலினஸ் கிடைக்கல, அதனால ஜெர்மனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போங்க, வேலை முடிஞ்சது. ஏங்க அது விவாத பொருள் ஆக்குறேன்னா தப்பு. அத்தை சுற்றுலா போயிருக்காருங்க முதல்ல. உலகத்திலேயே அருமையான ட்ரீட்மெண்ட் சென்னை திருவனந்தபுரத்துல அருமையான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும், புரியுதா? சென்னையில எடுக்கலாம், இல்லைன்னா அங்க எடுக்கலாம் திருவனந்தபுரத்துல. இதை மிஞ்சின ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. இந்தியாவிலே கல்வி சிறந்த மாநிலம் தமிழகம், அடுத்தது கேரளா. அப்ப ஏன் உங்க பிள்ளை லண்டன்ல போய் படிக்க வச்சீங்க? ஏங்க அவங்களுக்கு டைம் பாஸ்க்காக அனுப்புறாங்க, அது உங்களுக்கு என்ன வலிக்குது? யார் வீட்டுக்குள்ள போயிருக்கு லண்டனுக்கு? இப்படி பேசுனா அப்படி பேசுறாரு, அப்படி பேசுனா இப்படி பேசுறாரு, என்னையா இவரு? யார் வீட்டுக்குள்ள போச்சு, எப்ப போச்சு? அதான் வந்துட்டானே அவன், அந்த பிள்ளை வந்துதான் இப்போ சன் டிவியினுடைய இதுல பொறுப்பு அந்த பொறுப்புல இருந்தும் அவர் வந்து வெளியே வந்துட்டு தான் சொல்றாங்க. வந்துட்டாரா? என்ன பண்ண போறாரா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படியே கேட்டு சொல்லு. ஆனா நியூஸ்ல தான் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அவருக்கு இந்த ஷிஃப்ட் 11 to 5 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்ற நியூஸுமே வெளியே வந்துருக்கு. அவங்களுக்கு என்னவோ பொறுப்பு பருப்பெல்லாம் தேவை இருக்கு. இப்படியே ஒரு 7, 10, 70 தலைமுறைக்கு வந்து உட்காந்து இல்லை படுத்துக்கிட்டே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இருக்கா இல்லையா சொத்து? உள்நாடு வெளிநாடுன்னு முதலீட கொட்டி வச்சு பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னம்மா 7 hour 8 hour 6 hour 3 hour நீயே நானும் பேசிக்கணும்டா. அவங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. பல லட்சம் கோடியை முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணன் ஊனா என்ன பண்ணுவார்? அந்த கட்சியில் இருக்காருன்றதுக்காக ஏதோ கஷ்டப்பட்டு முட்டு கொடுக்குறாரு. குக்குல உட்காந்து இல்லத்தான், நீங்க சும்மா என்ன ஏதோ பழி போடாதீங்க. குக்குன்னு சொல்லிட்டு குக்குல உட்காந்து முட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. வேற வழி இல்லை அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். பேசி முடிச்ச உடனே சொல்லுவார், மன்னிச்சுக்கு மாப்பிள்ள, என்ன பண்றது, திருட்டு போயிருங்க, அப்படித்தான் இருப்பானுங்க, நான் என்ன பண்றது, காலம் முழுக்க திமுக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ முதல்வர் வந்து வெளிநாடு போயிருக்க நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா டிஜிபியை வந்து மாத்திருக்காங்க. ஸோ இது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டிஜிபி வந்து தேர்வு செய்யப்படுறாங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு சீனியாரிட்டியில ஒரு 9 பேர் இருப்பாங்க. அதுல வந்து முதல் 3 பேரை தான் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. ஆனா 9வதா இருக்கக்கூடிய ஒரு ஆளை சூஸ் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவதுமா இதையும் கூட வந்து அண்ணன் தான் பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. எப்பவுமே ஒரு டிஜிபியை வந்து ஒரு மாநில அரசு ஒருத்தர் ஓய்வு பெற தேதி அவங்களுக்கு தெரியும். மாநிலத்துக்கு இந்த தேதியில் ஓய்வு பெற, அப்போ அந்த தேதியில் ஓய்வு பெறன்னா அந்த நேரத்தில் வந்து யார் டிஜிபியாக வரணும், வேறு டிஜிபி ஆகணுன்றத ஏற்கனவே மாநில அரசு வந்து முடிவு பண்ணி இருக்கிற டிஜிபியில் அந்த சீனியாரிட்டியின் அடிப்படையில் நமக்கு பிடிச்சமான, நம்ம சொன்னால் எஃப்ஐஆர் போடுவான், நம்ம சொன்னால் எஃப்ஐஆர் போட மாட்டான் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? திமுக சொல்கிற மாதிரி நபரை ஓப்பனாக சொன்னா திமுக சொன்னால் இது கேட்கணும். இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து வழக்கத்தோடு முடிச்சிடணும். புரியுதா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாரு, அது வேண்டாம், அதுக்குள்ளும் கொண்டு போகக்கூடாது, இதோடு முடியுன்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி ஒரு அதிகாரி தான் போடணும். அப்போ இருக்கிற டிஜிபிக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 7 பேர் 8 பேரோ 10 பேர் இருப்பாங்கன்னா அந்த டிஜிபியில் நமக்கு சாதகமான ஒரு 3 டிஜிபியில் ரெடி பண்ணி அதுலேயும் சீனியாரிட்டி முறையில் தான், அதில் வந்து கீழே உள்ளன்னு தூக்கிட்டு வந்து மேலே போட முடியாது. சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கக்கூடிய டிஜிபியை 3 பேர் மத்திய அரசுக்கு பரிந்துரை, நடுவண் அரசுக்கு பரிந்துரைக்கு அனுப்பணும். அங்கே பரிந்துரைக்கு அனுப்பி அந்த குழு ஒன்று இருக்குது, அந்த குழு மூலயமா வந்து அவங்க இவரை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதன் பிறகு வந்து தமிழக அரசு அவரை வந்து நியமனம் பண்ணுவாங்க. இது என்னடான்னா தலையும் இல்லை காலும் வாழும் இல்லைன்ற மாதிரி ஏதோ பொறுப்பு டிஜிபியாக அவசர அவசரமாக ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க. இல்லை, அதுவும் பார்த்தீங்கன்னா முதல்வர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிருக்காரு, இல்லை வெளிநாட்டுக்கு முதலீடு பண்ண போயிருக்காருன்னும் போது இங்கே அவரை வந்து அவசர அவசரமாக எதுக்கு வந்து பொறுப்பு டிஜிபியாக அறிவிக்கணும்? அப்போ இது இப்போ என்னன்னா அவரோட சீனியர் டிக்கெட் இருக்காங்க இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபியோட சீனியர் டிக்கெட் அவங்கெல்லாம் இது வழக்கு போடுவாங்க. அப்போ வந்து அந்த அந்த ஒரு நெறிமுறை, அதாவது அந்த விதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புரோட்டோக்கால், அந்த புரோட்டோக்காலுக்கு எதிராக ஏன் திமுக செயல்படணுன்ற, ஏற்கனவே நீங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? ஒருத்தர் வந்து என்னடான்னு சொன்னால் சங்கர் ஜிவால் வந்து 10 ஆண்டுகள் குப்பையில் தூக்கி போட்டிருந்தாங்க அதிமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுறாரு. யார்? சென்னை மாநகர கமிஷனர் வருண், பார்த்தீங்களா நீங்கள்? அருண்குமார் அப்படியே ஓப்பனாக பேசுகிறாரு. டிஜிபி பொறுப்பு டிஜிபி நியமனத்தின் போது
இப்படியெல்லாம் பேசுறதை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவங்க மனசுக்குள்ள இருக்கும், திமுகவா அதிமுகன்னு மனசுக்குள்ள இருக்கும். ஏமா என்ன ஆனா கேளுமா, இப்படி அதோட வெளிப்படையா நிப்பாட்டுமா. பேச மாட்டாங்க. ஆனா அவர் வெளிப்படையாவே பேசுறாரு. நான்லாம் திமுக காரண்டான்ற, நான்லாம் திமுக வட்டச் செயலாளரா, நான்லாம் திமுக மாவட்ட செயலாளரா சொல்லாம சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஜிபி நியமனம் என்பது பாஜக சொல்லுது, அதிமுக சொல்லுதுன்றதுல இது வந்து உண்மையில ஒரு விதமான ஒரு பதட்டத்துல இது நியமனம் பண்ணியிருக்கிறது தான் என்னுடைய பார்வை. இதை பத்தி உங்களோட கருத்து? ஏமா டிஜிபியினுடைய நியமனங்கிறது அவர் சொன்னது கரெக்டு தான். அதை வந்து செலெக்ஷன் பண்ணி நம்ம ஒரு 9 பேர்த்த அனுப்பிச்சோம்னா அவங்க ஒரு ஒன்றிய, அதாவது அந்த இவங்க யாருன்னா நம்ம ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ் தேர்தல் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அனுப்புவோம், கவர்மெண்ட்டுக்கு இல்லை, அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி 3 பேர் கொண்ட யூபிஎஸ் ஏதோ ஒரு யூபிஎஸ்க்கு அனுப்பி அங்க அவங்க ட்ரைனிங் ஆமா. கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங் எல்லாம் இல்லை. யூபிஎஸ் அவங்க பேரில் குற்றப்பத்திரிகைகள் இருக்கா என்ன, இவங்க சட்டம் ஒழுங்கு நல்லா பராமரிச்சிருக்காங்களா, சட்ட ஒழுங்கில் இருந்திருக்காங்களா, இதெல்லாம் அவங்க ட்ராக் ரெக்கார்டு, அவங்களுடைய பழைய ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதில் 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த சீனியாரிட்டியும் பார்த்து நமக்கு அனுப்புவாங்க. அதில் ஒருத்தரை வந்து முதலமைச்சர் போட்டுக்கிடலாம். போட்டு இது வந்து நடைமுறை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ என்னன்னா எங்களுக்கு அதில் கொஞ்சம் டைம் இல்லை. நாங்கள் அந்த செலக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஏங்க இல்லடா, இல்ல டைம் இருமா, நான் சொல்ல இல்லையா, டைம் இல்லையா? ஆமா, எங்களுக்கு ஏங்க ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணும்போது அவருடைய பதவி காலம் எவ்வளவு நாள் என்று தெரியுங்க. இருங்க, அப்ப அதெல்லாம் அந்த தெரியும். அந்த அந்த பதவி காலம் முடியுதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? 6 மாசம் இல்ல இல்லம்மா. இது என்ன முதல்வர் பேனா பெஞ்சில் எடுத்துட்டு இவரா இங்க பாரு, பண்ண போறாரு? இல்ல 90 நாளைக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை அனுப்பணும். ஏன் அனுப்பல? 90 நாளைக்கு முன்னாடி அனுப்பணும். எங்களுக்கு வேலைப்பளுவின் காரணமாக என்ன வேலை போல அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. போய் சொல்ல அடிக்கிற முடியுமா? பணத்தை என்ன சொல்ல முடியுமா? இந்த பாருங்க, வெளிப்படையா நீங்க பேசல, நான் பேசல, கொஞ்சம் குறுக்கிடக்கூடாது. இந்த இதை வந்து எங்களால் செலக்ட் பண்ண எங்களுக்கு இப்போ இயலலை. நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம். அந்த லிஸ்ட்டு லேட்டராக நாங்கள் அனுப்புவோம். அதுவரை வந்து இப்போ டிஜிபிக்கு அடுத்த கேடரில் அந்த ஆஃபீஸில், டிஜிபி ஆஃபீஸில் சட்ட ஒழுங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் ராஜேந்திரன்கிற அந்த டிஜிபி. ஒரே ஆஃபீஸு, ஒரு ஆஃபீஸில் அவர் டிஜிபியாக இருக்கார், இவர் டிஜிபி சட்டம் ஒழுங்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் சட்டம் ஒழுங்கு பார்த்துட்டு இருக்கவரை இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதே ஆஃபீஸுங்கிறதுனால அவர்கிட்ட சார்ஜை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அவர்கிட்ட டிஜிபி அவர் ரிட்டையர் ஆகிறதுனால சார்ஜ் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த சார்ஜ் கொடுத்ததுனால இப்போ அவருக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் குடிமொழி போயிடாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம லிஸ்ட்டை அனுப்பிச்சு அந்த லிஸ்ட்லேருந்து வந்த உடனே இவரை ரிலீவ் பண்ணி யாரோ அவரை நம்ம அதில் நியமிக்க போகிறோம். இதுதான் நடக்க போகுது. இது டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டு. இது ஒன்றும் பெரிய புடலங்காயும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை. இதுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்க வேணாம். ஆனால் இதே தடாரைமு எல்லாம் இருக்கிற காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சிட்டி கமிஷனராக இருந்தவரை கொண்டுட்டு போய் இன்சார்ஜ் டிஜிபி, சட்டம் ஒழுங்கு இல்லை டிஜிபியே, அவரை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் கொடுத்து வச்சிருந்துச்சு அந்த அம்மா. அந்த ஆள் ரிட்டையர் ஆகிற தொட்டிக்கும், புரியுதா? அப்போ இவர் எங்கே தூங்கிட்டு இருந்தாரு? இருந்துச்சா இல்லையா? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல சிட்டி கமிஷனருக்கு அடிஷனல் சார்ஜ் வந்து டிஜிபி சார்ஜ் வந்து அடிஷனல் சார்ஜ், ஃபுல் சார்ஜ் அவர் கமிஷனர், சிட்டி கமிஷனர். ராமானுஜம் இந்த டிஜிபியை எக்ஸ்டெண்ட் பண்ணி டிஜிபியா இருந்தது எனக்கு தெரியும். அதன் பிறகு வந்து இதுக்கு முன்னாடி ராஜேந்திரன் இருந்தார், அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 வருஷம் இருந்தது தெரியும். அது டிஜிபியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலங்க அவர். கமிஷனர், சிட்டி கமிஷனரை கொண்டு போய் அடிஷனல் சார்ஜ் அங்க போட்டீங்க. அதுக்குன்னு சொல்லி கமிஷனர் வந்து டிஜிபியா இருக்கிறவங்க தான் டிஜிபி ஆக்க முடியும். கமிஷனர் தூக்கிட்டு போய் டிஜிபி ஆக்க டிஜிபி ரேங்க்ல உள்ளவர் கமிஷனரா இருந்திருப்பார். ஆமா ஆமா. ஆனா கமிஷனர் தான் ஃபுல் சார்ஜ். எந்த ரேங்க், அதாவது ஏடிஜிபி கூட கமிஷனரா போடுவாங்க, ஐஜியை கூட கமிஷனரா போட்டிருக்காங்க சில மாவட்டங்கள்ல. இல்ல கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அவரு டிஜிபி தாங்க, டிஜிபி ரேங்க் தான் அவரை போட்டாங்க. டிஜிபியா இருந்து கமிஷனரா இருந்தா ஏன் கமிஷனர் தூக்கி டிஜிபி ஆக்க முடியாதா? அதான் அது என்ன தவறுன்ற, தவறெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா 2 வருஷமா அடிஷனல் சார்ஜ்ல ஓட்டிட்டு இருந்தாரு.
அப்ப அது தவறு. இப்ப நாங்க அடிஷனல் சார்ஜ் போட்டு 3 நாள் தான் ஆகுது. அப்ப நீங்க என்னன்னா இப்ப அடிஷனல் சார்ஜ் இப்ப இந்த எலெக்ஷன் வரலையும் இவரை வச்சு ஓட்டணும்ன்றது தான் அந்த அம்மா ஓட்டலையா? அந்த அம்மா ஓட்டலையா? அந்த அம்மா ஓட்டது யாரு? ஏன்னா அடுத்த ஆட்சி நம்மளுக்கு வரப்போகுதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ஏன் ஒருத்தனை தூக்கிட்டு வந்து பர்மனெண்டா நிப்பாட்டணும் 5 வருஷத்துக்கு, ஒரு 2-3 வருஷத்துக்கு. அதனால வந்து என்ன பண்ணுவோம், இவரை வந்து டெம்பரவரியா போட்டு இந்த எலெக்ஷனை முடிச்சிருவோம் அப்படின்றது எண்ணமா இருக்கலாம். அப்படியா? இவருக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. ஏன் நீங்க அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 6 மாசம் தான் இருக்கு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பழி போடுறீங்க? இந்த மாதிரி பழி எல்லாம் எங்க மேல. அப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு 6 மாசம் இருக்குன்னா இப்ப 6 மாசத்துல அவர் டிஜிபி இருந்து ரிட்டையர்ட் ஆக்குறதுக்கு உண்டான வேலையை திமுக செய்யுது. அப்படித்தானே? நான் என்ன சொல்றேன், இவரோட சீனியர் மோஸ்ட் இருக்காங்களா சார்? ஏன் சார் அவரை போடும்போது நான் என்ன சொல்றேன், இவரை விட சீனியர் மோஸ்ட் நிறைய பேர் இருக்கும்போது இவரை ஏன் போட்டீங்க? இதுதானே அந்த அம்மாவை அந்த இருமா. அப்ப சிட்டி கமிஷனர் இருந்தவரும் அடிஷனல் சார்ஜா 2 வருஷம் போய் அவரும் ஜூனியர் தான். அவருக்கு மேல சீனியர்லாம் 9 பேர் இருந்தாங்க. அவருக்கு மேல சீனியர் அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த ஆளை அடிஷனல் சார்ஜ் போட்டா யாரும் கேள்வி கேட்க முடியாது. பாஜகவும் திமுக ஒரே ரூட்ல போகுதுன்னு சொல்லுவோம் பத்தி அடிக்கடி. எது காரணமும் பாரு, அவங்களும் அப்படிதான். அவங்க ஏதாவது குற்றம் சொன்னா நேருவை பத்தி பேசுவார், இந்திரா காந்தியை பத்தி பேசுவார், ராஜீவ் காந்தி பத்தி. இவங்களும் பாருங்க ஜெயலலிதா பத்தி பேசுறது. உண்மையா இல்லையா? 2 வருஷம் இருந்துச்சு இல்லையா? போட்டாரா இல்லையா? சிட்டியில கமிஷனர் அவன் இருந்துகிட்டு அங்க இன்சார்ஜ் அடிஷனல் சார்ஜாவும் இருந்தார். அடிஷனல் சார்ஜ்ல ஒரு 6 மாசம் 3 மாசம் இருக்கலாமா? அதுக்காக 2 வருஷம் இருந்தாருமா அந்த ஆளு. ரிட்டையர்மெண்ட் ஒல்லி அந்த ஆளு தான் 2 போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகும். யாரு பேர் மறந்து போச்சுங்க. சிட்டி கமிஷனர் போன பீரியடு தாங்க, லாஸ்ட் பீரியடு தான். சங்கர் ஜிவால் இல்லம்மா, அதுக்கு முன்னாடிடா. அவங்க ஏடிஎம்கே பீரியடு. ஏடிஎம்கே பீரியடில் சிட்டியில் கமிஷனர், அங்கே ஏடிஜிபி. நாங்கடா அது ஏடிஜிபியில் டிஜிபியா அடிஷனல் சார்ஜாக 2 வருஷம் ஓட்டினாங்க. எல்லாமே அப்போ பேசுனது வந்து திமுக தான் பேச்சு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் பண்ணலாம், நீங்கள் 2 வருஷம் வச்சுக்கிட்டீங்களான்னு. இப்போ அது மாதிரி இது திமுக பேசிச்சு இல்லை, இப்போ ஏன் போட்டுது? நாங்கள் என்னங்க, நாங்கள் தான் சொல்கிறோமே, இது வந்து எதிர்கட்சியாக இருக்கு, தற்காலிகமானது. அது யார்கிட்ட கொடுக்கல, அவங்க வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய கமிஷனர்கிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் அப்படி இல்லை, சட்ட ஒழுங்கு இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி அவருக்கு கீழே அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவர்கிட்ட தான் சார்ஜை கொடுத்துட்டு போயிருக்காரு தவிர வெளியிலேருந்து கொண்டு போய் அங்கே போடலை. நாங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுவே ரொம்ப பேருக்கு இன்னும் புரியலை. அவர் எங்கே சட்ட ஒழுங்கு டிஜிபி எங்கே இருந்தாருங்க? அங்கே அதே பில்டிங் தானுங்க, அதே பில்டிங்ல தான் இருந்தாரு. அதே பில்டிங்ல 10 டிஜிபி இருக்காங்க. 10 டிஜிபி இல்ல, சட்ட ஒழுங்கு பராமரிப்பு பண்ணது இவர் தான், ராஜேந்திரன் தான். அதனால அடுத்த கேடு ராஜேந்திரன் தாங்க. அங்க அந்த ஆபீஸ்க்குள்ள அவருக்கு அடுத்த கேடர்ல இருக்கிறது ராஜேந்திரன். அதுக்காக தான் அவர் கையில கொடுத்துருக்கு. நீங்க கொஞ்சம் விலாவாரி அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்க. நான் பரிசீலனை பண்றது இல்ல, முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முறைக்கு முறை எங்களுக்கு தெரியும் சார். முறை தெரியாமல நாங்க ஆழ்ந்துகிட்டு உக்காந்து இருக்கோம். இத்தனை வருஷமா ஆண்டு எங்களுக்கு தெரியாத முறைங்கிற அந்த முறையெல்லாம் நாங்க இப்ப பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்கிற ஒரு பொறுப்பு டிஜிபி ஆக்கி இவர் ரிட்டையர்ட் ஆகும்போது டிஜிபியா ரிட்டையர்ட் ஆகணும்ன்றதுக்காக திமுக உடைய விசுவாசத்துக்காக இவங்க காட்டுற அவர் டிஜிபி தானுங்க, சட்ட ஒழுங்குல டிஜிபியா அன்பளிப்புன்னு சொல்லிக்கலாமா? திமுக அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி ஐயா தாளலமா முடியுமா? என்னால மூச்சு விட முடியல. இவர் வந்தாருனாலே என்ன மூச்சு ஆத்துறது தான் அவருக்கு வேலை. கேட்க மாட்டாரு. அவருக்கு என்ன தோணுதோ அதே பேசுவாரு. சீமானுக்கு சம்போடிப்பாரு. இப்ப அரசாங்கத்துக்கு எது எதிராக பேசணுமோ அதை பேசுறாரு. எதுக்கு உங்களுக்கு இந்த வாய்ச்சவடாலு? சும்மா இருங்க. இப்போ கேள்வியே கேட்கக்கூடாது. அதான் திராவிட கேளுங்க சார், நான் சொல்லலை. அதாவது 2 வருஷமா இருந்த ஆளுகளை தெரியல, 3 நாளையில இவ்வளவு கொட்டுறீங்களே, அதுதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இல்ல அவங்க தவறு பண்ணாங்க, அதே தவறு அன்னைக்கு யாருங்க பேசுனது? யாருமே பேசல. எந்த அரசியல் கட்சியும் பேசல. இன்னைக்கு தான் எங்களை பத்தி அன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இப்படி இல்ல இருந்துதான் அன்னைக்கு பேசியிருப்போம், பேசாம இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, மக்கள் விரும்புறாங்க, சோசியல் மீடியா பாக்குறாங்க. இதை பத்தி என்ன டிஜிபியுடைய இந்த பொறுப்பு டிஜிபி நியமனத்துல வந்து எவ்வளவு முறைகேடு இருக்கு, எவ்வளவு தில்லுமுள்ளு இருக்கு, எவ்வளவு பதட்டங்கள் இருக்கு அப்படின்றது கேள்வி எழுப்புறாங்க. அதனால நம்ம பேசுறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.